வணக்கம். இந்த வீடியோ லெக்சரில் டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் சப்ஜெக்டில் தேர்ட் யூனிட்டில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தேர்ட் யூனிட் வந்து ஃபைனைட் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் ஃபில்டர், சிம்பிளாக எஃப்ஐஆர் ஃபில்டர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த யூனிட்டில் இருக்க டாபிக்ஸை 3 பார்ட்ஸாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பேசிக்ஸ் ஆஃப் எஃப்ஐஆர் ஃபில்டர்ஸ். ஸோ இந்த எஃப்ஐஆர் ஃபில்டர்ஸில் சிமெட்ரிக் அண்ட் ஆன்டிசிமெட்ரிக் கண்டிஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதோட ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்றதை இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு லீனியர் ஃபேஸ் எஃப்ஐஆர் ஃபில்டரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அதோட கண்டிஷன்ஸ் என்ன. ஓகே, தட் இஸ் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஓகே, தென் ஃபோரியர் சீரிஸ் மெத்தட் டு அப்டைன் லீனியர் ஃபேஸ் எஃப்ஐஆர் ஃபில்டர். ஸோ செகண்ட் பார்ட் என்னென்னா எஃப்ஐஆர் ஃபில்டர் டிசைன் கான்செப்ட். ஸோ எஃப்ஐஆர் ஃபில்டரை டிசைன் பண்ணுறதுக்கு விண்டோயிங் டெக்னிக் அண்ட் ஃப்ரீக்வன்சி சாம்பிளிங் டெக்னிக்னு 2 டெக்னிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ விண்டோயிங் டெக்னிக்ஸில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. பட் நம்ம சிலபஸில் கொடுத்துருக்கிறது ரெக்டாங்குலர் விண்டோ, ஹேமிங் விண்டோ அண்ட் ஹேண்டிங் விண்டோ. ஒன்லி 3 விண்டோஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். ஓகேவா? ஸோ லாஸ்ட் டாபிக் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் எஃப்ஐஆர் ஃபில்டர். அதாவது ஒரு எஃப்ஐஆர் ஃபில்டரை எப்படி நம்ம ரியலைஸ் பண்ண முடியும் யூஸிங் டைரக்ட் ஃபார்ம் 1 மெத்தட், டைரக்ட் ஃபார்ம் 2 மெத்தட் அண்ட் லீனியர் ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் ரியலைசேஷன். ஸோ இந்த ரியலைசேஷன் பார்ட்டும் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ மெயினாக வந்து இதில் விண்டோயிங் அண்ட் ஃப்ரீக்வன்சி சாம்பிளிங் மெத்தட்ஸ் இதில் இருந்து ஒரு கொஸ்டின் டெஃபினட்டாக வந்துடும். ஸோ இப்போ ஒவ்வொரு டாப்பிக்கில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் வந்து விண்டோயிங் டெக்னிக். ஸோ விண்டோயிங் டெக்னிக்னாலே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். டெஃபினட்டாக ஒரு கொஸ்டின் இதிலேருந்து வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு விண்டோயிங் டெக்னிக் வந்து ரெக்டாங்குலர் விண்டோ மெத்தட். ஸோ ஜென்ரலாக நம்மளோட ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இங்கே என்ன ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்கன்னா அனலாக் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ். ஸோ அனலாக் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு எடுத்துட்டோம்னா தட் இஸ் த டிசையர்ட் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் இங்கே கொடுத்துருவாங்க. இந்த டிசையர்ட் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸோட ஃபில்டர் கோஎஃபிஷியன்ஸை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ப்ராப்ளமில் இந்த வேல்யூ கொடுத்துருவாங்க. இந்த வேல்யூவில் இருந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதோட கோஎஃபிஷியன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் யூஸிங் திஸ் ஃபார்முலா. ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா. ஸோ கொடுத்துருக்கிற டிசையர்ட் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ்லேருந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த கோஎஃபிஷியன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இந்த கோஎஃபிஷியன்ஸை நெக்ஸ்ட் விண்டோ சீக்வன்ஸோட மல்டிப்ளை பண்ணி எஃப்ஐஆர் ஃபில்டரோட கோஎஃபிஷியன்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ இங்கே இந்த மாதிரி நம்மளுக்கு கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் இருக்குது. நம்மளுக்கு ஃபைனைட் டியூரேஷன் வேணும்னா இப்போ விண்டோன்னு எடுத்துட்டோம்னா we can take this window alone. it is a finite duration. ஸோ இந்த சீக்வன்ஸை இதோட மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? ஃபைனைட் டியூரேஷன் ரெஸ்பான்ஸ் ஃபில்டர் கிடச்சிரும். புரியுதா? ஸோ இதுதான் ஸ்டெப்ஸு. கொடுத்துருக்கிற ஹெச்டி ஆஃப் இ பவர் ஜே ஒமேகாவில் இருந்து ஹெச்டி ஆஃப் என் கண்டுபிடிக்கிறோம். இங்கே ரெக்டாங்குலர் விண்டோன்றது எப்படி டினோட் பண்ணுறோம்? WR ஆஃப் என். ஸோ இங்கே இந்த வேல்யூ எப்படி இருக்கும்? ஆல்வேஸ் 1. புரியுதா? ஸோ எவ்வளோ டியூரேஷனுக்கு? ஒன்லி ஃபைனைட் டியூரேஷன் தான். இந்த ஃபைனைட் டியூரேஷன் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா -n-1/2 to +n-1/2. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட வேல்யூ வந்து 11ன்னு கொடுத்தாங்கன்னா -5ல் இருந்து +5 வரைக்கும் இதோட வேல்யூ எப்படி இருக்கும்? 1ன்னு இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த ரெக்டாங்குலர் சீக்வன்ஸோட ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்னா sin ωn/2/sin ω/2. இது சம்டைம்ஸ் 2 மார்க்கில் கேட்கலாம். ஓகே, ஸோ இந்த சீக்வன்ஸு சிம்பிளாக என்ன தான்? 1 தான் இதோட வேல்யூ. ரெக்டாங்குலர் விண்டோ கொடுத்தாங்கன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஹெச்டி ஆஃப் என் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை 1ஆல் தான் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ சேம் ஆன்சர் தான் என்ன எதுக்கு கிடைக்கும்? ஹெச் ஆஃப் எனுக்கு கிடைக்கும். ஸோ ஹெச் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு ஹெச்டி ஆஃப் என் மல்டிப்ளைடு வித் ரெக்டாங்குலர் விண்டோ சீக்வன்ஸ். ஸோ இந்த கோஎஃபிஷியன்ஸ் கிடைச்சதுக்கப்புறமா இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்? ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆஃப் எஃப்ஐஆர் ஃபில்டர், தட் இஸ் பேசிக் ஒன் ஹெச் ஆஃப் இசட். நெக்ஸ்ட்டு ஹேமிங் விண்டோ. ஹேமிங் விண்டோவும் அதே ப்ரொசீஜர் தான். நம்மளுக்கு ஹெச்டி ஆஃப் இ பவர் ஜே ஒமேகா கொடுத்துருவாங்க. சம்டைம்ஸ் இந்த வேல்யூ வந்து ஹெச் ஆஃப் ஒமேகான்னு கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ இந்த வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா இந்த கோஎஃபிஷியன் வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். ஃபார் ஹேமிங் விண்டோ, ஓகே, ஹேமிங் விண்டோவோட ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும்னா WH of n is equal to 0.54 plus 0.46 cos of 2πn/n-1. ஸோ அதே மாதிரி இங்கே என்னோட வேல்யூ எப்படி இருக்கும்? -n-1/2 to +n-1/2 வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த வேல்யூ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த ஹேமிங் விண்டோவோட சீக்வன்ஸை வந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். புரியுதா? ஸோ ரெக்டாங்குலர் விண்டோக்கு இந்த வேல்யூ வந்து சிம்பிளாக 1ன்னு கொடுத்துட்டாங்களா? பட் இங்கே என்ன இருக்குது? எக்ஸ்பிரஷன் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சீக்வன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு இந்த சீக்வன்ஸையும் இந்த சீக்வன்ஸையும் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ எதுலேருந்து மல்டிப்ளை பண்ணணும்? -n-1/2 to +n-1/2 வரைக்கும். ஓகே,
ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கோஎஃபிஷியன்ட் யூஸ் பண்ணி h of z ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். தட் இஸ் டிஜிட்டல் ஃபில்டரோட ரெஸ்பான்ஸ். ஸோ ரியலைசபிள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா z பவர் மைனஸ் ஆஃப் n மைனஸ் 1/2 இன்டூ h of z. ஸோ இதிலேருந்து கிடைக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ஸுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ரெஸ்பான்ஸ் வந்து ட்ரா பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஹேண்டிங் விண்டோவும் த சேம் ப்ரொசீஜர், ஸ்டெப்ஸ் எல்லாமே சேம் தான், ஒரே ஒரு இடத்துல மட்டும் மாறும். எங்கே? இந்த ஹேண்டிங் விண்டோவோட சீக்வன்ஸ் இங்கே 0.5 ப்ளஸ் 0.5 காஸ் ஆஃப் 2πn பை கேபிட்டல் N மைனஸ் 1. ஸோ அங்கே ஹேண்டிங் விண்டோ என்ன பார்த்தோம்? 0.54 ப்ளஸ் 0.46. கரெக்டாக? ஸோ இங்கே வந்து ஈக்குவலாக இருக்கும் ஹேண்டிங் விண்டோ. இது WHN of n நம்ம சொல்கிறோம். த ரிமைனிங் ப்ரொசீஜர்ஸ் ஆர் சேம். விண்டோயிங் டெக்னிக்ஸில் ப்ராப்ளம்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, டிசைன் அண்ட் ஐடியல் ஹை பாஸ் ஃபில்டர் வித் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் HD of e power j omega is equal to 1 for pi/4 to pi. The omega value is so 0 otherwise. Using rectangular window for n is equal to 11. It's not 1, it's 11. Plot the frequency response. So இங்கே என்னோட வேல்யூ எதுலேருந்து எடுப்போம்னா -5 to +5 வரைக்கும் எடுப்போம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு design the symmetric FIR low pass filter whose desired frequency response for n is equal to 7, omega c is equal to 1 radian per second. HD of omega, as I told you, e power j omega nu kudukalam illa HD of omega nu kudukalam. Okay, so e power minus j omega dou, here that omega value is less than or equal to omega c, that is minus omega c to plus omega c. இங்க omega c ஓட value கொடுத்துட்டாங்க. so -1 to +1 அதோட value. so it is very important problem. அதே மாதிரி இது important problem தான். ஓகேவா? so next problem பார்த்தீங்கன்னா, the desired frequency response of a LPF, that is low pass filter, is HD of omega is equal to e power minus j 2 omega. okay, so இங்க வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? determine the filter coefficients, that is h of n and h of omega. so இந்த h of omega ன்றது ஃபைனலாக நம்ம வந்து h dash of z கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? அதிலிருந்து வரக்கூடிய கோஎஃபிஷியன்ஸ்லேருந்து கிடைக்கிற வேல்யூ. ஓகே, யூஸிங் ஹேமிங் விண்டோ அண்ட் ஹேண்டிங் விண்டோ. சம்டைம்ஸ் ரெண்டு விண்டோவும் கேட்கலாம், இல்லை ஹேமிங் விண்டோ மட்டும் கூட கேட்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா e power minus j 3 omega. இந்த கொஸ்டினும் ஆல்ரெடி யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஸ்டின் தான். ஸோ சம்டைம்ஸ் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, டிசைன் அண்ட் FIR டிஜிட்டல் ஃபில்டர் டு அப்ராக்சிமேட் அண்ட் ஐடியல் லோ பாஸ் ஃபில்டர் with passband gain of unity, cutoff frequency of 850 Hz and working at fs is equal to, that is sampling frequency is equal to 5 kilohertz. The length of the impulse response is 5. That is the length na enartham n is equal to 5 nu கொடுத்துட்டாங்க. use rectangular window. so இந்த இடத்துல HD of e power j omega கொடுக்கல. so values மட்டும் கொடுத்துருக்காங்க. so இதில இருந்து இந்த வேல்யூ நம்ம தான் எடுக்க போறோம். HD of omega ஓட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்னன்னா e power minus j omega n minus 1/2. ஸோ இதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். அதே போல் இங்கே ஒமேகா வேல்யூ வந்து கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சில் தான் இருக்கும். இந்த கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி நம்மளுக்கு தெரியாது. we need to find out. ஸோ இந்த கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியும் இந்த கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியும் both are not same. ஓகே, ஸோ ஏன்னா லோ பாஸ் ஃபில்டரோட ஜென்ரல் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி தான் இங்கே கொடுத்துருக்காங்க, ஐடியல் கண்டிஷன். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சியில் இருந்து இந்த கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சியிலேருந்து நம்ம ஒமேகா சி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி எப்படி எடுக்கிறாங்கன்னா, திஸ் கட் ஆஃப் கொடுத்துருக்கிற கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி டிவைட் பை சாம்பிள் ஃப்ரீக்வன்சி. ரெண்டு ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்களா, இந்த ஃப்ரீக்வன்சிலேருந்து இதை டிவைட் பண்ணோன்னா கிடைக்கிறதா என்னது? திஸ் கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டண்டாக என்ன கேட்குறாங்க அப்படின்னா, கம்பேரிசன் ஆஃப் விண்டோயிங் டெக்னிக்ஸ். ஸோ இந்த விண்டோயிங் டெக்னிக்ஸோட கம்பேரிசனும் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ஒன் மோர் கம்பேரிசன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து FIR ஃபில்டராக. செகண்ட் யூனிட்டில் என்ன பார்த்தோம்? IIR ஃபில்டர். இந்த ரெண்டு ஃபில்டர்ஸோட கம்பேரிசன் ரிப்பீட்டடாக 8 மார்க்லேயோ 13 மார்க்லேயோ கேட்டுட்ருக்காங்க. 2 மார்க் கைண்ட் ஆஃப் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, ஹிப்ஸ் ஃபினோமெனன். ஸோ எப்போ நம்ம ரெக்டாங்குலர் விண்டோ யூஸ் பண்ணுறோமோ அட் தட் டைம் பேஸ்ட் ஆன் தட் என் வேல்யூவை பேஸ் பண்ணி கிப்ஸ் ஃபினோமெனா வந்து அக்கர் ஆகும். ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து ஃப்ரீக்வன்சி சாம்பிளிங் மெத்தட். ஸோ இந்த மெத்தடில் இருந்தும் ப்ரீவியஸாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு கிவன் வந்து HD of e power j omega கொடுத்துருவாங்க. ஸோ இந்த வேல்யூவில் ஒமேகாக்கு பதிலாக 2πk/n ரீப்ளேஸ் பண்ணோம்னா h of k கிடச்சிரும். இந்த h of kல இருந்து நம்ம கோஎஃபிஷியன்ஸ் கேல்குலேட் பண்ணணும். கோஎஃபிஷியன்ஸ் கேல்குலேட் பண்ணிவிட்டு ஃபார் லீனியர் ஃபேஸ்க்கு வந்து கண்டிஷன் நம்மளுக்கு தெரியும், h of n is equal to h of n minus 1 minus n தெரியும். ஸோ இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி we can obtain the coefficients and then find out the final values. ஸோ இங்கே ஃபைனலாக நம்ம என்ன தான் கண்டுபிடிக்க போகிறோன்னா கோஎஃபிஷியன்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம்.
ஸோ ஆட் வேல்யூ n is equal to ஆட் வேல்யூ இருந்ததுன்னா n is equal to 7ன்னு கொடுத்தாங்கன்னா ஆட் வேல்யூ கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சப்போஸ் n is equal to even கொடுத்தாங்கன்னா we can use this formula. ஸோ வெரி சிம்பிள். இந்த ஸ்டெப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணாலே we can solve the questions. ஓகே, ஸோ இதில் ப்ராப்ளம் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, determine the impulse response h of n of a filter having the desired frequency response இங்கே e power minus j of n minus 1 by 2 omega. இந்த இதில் என்னோட வேல்யூ இங்கே 7ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 7 minus 1 by 2ன்னு போட்டிங்கனாலே you can get the answer 3 omega. e power minus j 3 omegaவை தான் அவங்க இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்ட ஒரு ப்ராப்ளம் தான், யூஸிங் ஃப்ரீக்வன்சி சாம்பிளிங் மெத்தட். அதே மாதிரி எக்ஸ்பிளைன் ஃப்ரீக்வன்சி சாம்பிளிங் மெத்தட் ஆஃப் FIR ஃபில்டர். இதில் வந்து நீங்கள் டிசைன் கான்செப்ட்ஸும் அந்த டயக்ராம் மட்டும் ட்ரா பண்ணால் போதும். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா? ப்ராப்ளமாக இல்லாமல் அந்த ஸ்டெப்ஸை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியும் கேட்கலாம். ஸோ அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் ப்ராப்ளம், டிட்டர்மைன் த கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் அ லீனியர் ஃபேஸ் FIR ஃபில்டர் ஆஃப் லென்த் கொடுத்துட்டாங்க, which has a symmetric unit sample response and a frequency response that satisfies the condition here. So இந்த கொஸ்டினும் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு கொஸ்டின். ஸோ இந்த 3 கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸும் நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் FIR ஃபில்டர்ஸ். இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் FIR ஃபில்டர்ஸ் எப்படின்னு சொல்லுவாங்கன்னா, FIR ஃபில்டர் ரியலைசேஷன் சொல்லலாம். இங்கே என்னென்ன மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம், டைரக்ட் ஃபார்ம் 1, டைரக்ட் ஃபார்ம் 2, லீனியர் ஃபேஸ் FIR ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ இந்த 3 மெத்தட்ஸ் தான் அடிக்கடி கேட்குறாங்க. டைரக்ட் ஃபார்ம் 1 அண்ட் டைரக்ட் ஃபார்ம் 2 வந்து யூனிட் 2ல ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். த சேம் ப்ரொசீஜர். லீனியர் ஃபேஸ் ரியலைசேஷன் மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இங்கே டைரெக்டாக லீனியர் ஃபேஸ் ரியலைசேஷனும் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ரியலைஸ் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஃபங்க்ஷன் யூஸிங் மினிமம் நம்பர் ஆஃப் மல்டிப்ளையர்ஸ். மினிமம் நம்பர் ஆஃப் மல்டிப்ளையர்ஸ்னாலே அது லீனியர் ஃபேஸ் ரியலைசேஷன் டெக்னிக் தான். ஓகேவா? ஸோ இந்த 2 கொஸ்டின்ஸுமே ஆல்ரெடி யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதை வந்து கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கைண்ட் ஆஃப் 2 மார்க்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்த்தோம்ல பேசிக்ஸ். லீனியர் ஃபேஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் இல்லைனா கண்டிஷன் ஃபார் FIR ஃபில்டர்னா that condition is what? H of n. The coefficient is equal to plus or minus H of n minus 1 minus n. இந்த nன்றது வந்து length of the sequence. ஓகே, ஸோ இந்த கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். FIR ஃபில்டரில் கண்டிஷன்னாலோ இல்லைனா லீனியர் ஃபேஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கான கண்டிஷன்னாலோ we can write the statement. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வேறு என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா, FIR ஃபில்டர் வந்து ஸ்டேபிளாக இருக்கும், லீனியர் ஃபேஸோடு இருக்கும், கான்ஸ்டன்ட் ஃபேஸ் டிலேவும் கான்ஸ்டன்ட் குரூப் டிலேவும் இருக்கும். ஸோ கான்ஸ்டன்ட் ஃபேஸ் டிலேவோட ரெப்ரசன்டேஷன் வந்து டவுபி. ஓகே, கான்ஸ்டன்ட் ஃபேஸ் டிலேவோட ரெப்ரசன்டேஷன் வந்து டவுபி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் H of omega by omega that is equal to alpha. ஸோ இதோட வேல்யூ ஆல்ஃபாவாக தான் இருக்கும், இதோட வேல்யூ ஆல்ஃபாவாக தான் இருக்கும். வேறு ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு n minus 1 by 2. இப்போ லென்த் ஆஃப் த ஃபில்டர் வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ 11 கொடுத்துருந்தாங்கன்னு வைங்க, இங்கே ஆல்ஃபாவோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 5 கிடைக்கும். ஸோ தட் இஸ் த கான்ஸ்டன்ட். லாஸ்ட் டாபிக் வந்து ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் ஆஃப் லீனியர் ஃபேஸ் FIR ஃபில்டர்ஸ். ஸோ இதில் வந்து சிமெட்ரிக் ஆன்டி சிமெட்ரிக்னு பார்த்தோமா, சிமெட்ரிக் அண்ட் ஆன்டி சிமெட்ரிக்லேயே என்ன வந்து ஆட் வேல்யூவாக இருந்தால் எப்படி இருக்கும், என்ன வந்து ஈவன் வேல்யூவாக இருந்தால் இதோட ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்றது தான் இந்த டெரிவேஷன். இது வந்து ஒரு பெரிய டெரிவேஷன். ஸோ இந்த டெரிவேஷனும் முடிஞ்சதுன்னா பார்த்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா விண்டோயிங் டெக்னிக்கும் ஃப்ரீக்வன்சி சாம்பிளிங் மெத்தட்ஸு நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, இந்த டெரிவேஷன் படிக்கிறது கஷ்டம்னா நீங்கள் அந்த விண்டோயிங் டெக்னிக்கும் ஃப்ரீக்வன்சி சாம்பிளிங் டெக்னிக்கும் நல்லா ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து டெரிவேஷன் வந்து பிக் கொஸ்டினில் கேட்கலாம், அப்படி இல்லைனா 2 மார்க்கில் கேட்பாங்க. சிமெட்ரிக் கண்டிஷனில் ஆட் வேல்யூவாக இருக்கும்போது, அதாவது லென்த் ஆஃப் த ஃபில்டர் இல்லைனா ஆர்டர் ஆஃப் த ஃபில்டர் வந்து ஆடாக இருந்ததுன்னா அதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும். அதே மாதிரி சிமெட்ரிக் கண்டிஷனில் ஆர்டர் ஆஃப் த ஃபில்டர் வந்து ஈவனாக இருந்தால் அதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும். இங்கே எல்லாமே வந்து காசு தான் நம்மளுக்கு வந்திருக்கும். பட் இதே இது வந்து ஆன்டிசிமெட்ரிக் பார்த்தீங்கன்னா சைன் வேல்யூ வந்திருக்கும். வேல்யூவாக இருந்ததுன்னா இங்கே சைன் வேல்யூ இருக்கும். இங்கே C of n என்ற வேல்யூ தான் இங்கே கொடுத்துருக்கோம். ஈவன்னா இங்கே அகெயின் சைன் ஆஃப் n minus 1 by 2 into omega. ஓகேவா? ஸோ இது மேபி 2 மார்க்கில் கேட்கலாம். ஃபைனலாக என்னோட சஜஷன் என்னென்னா, 3rd யூனிட் ஃபைனைட் இம்பல்ஸ் ரெஸ்பான்ஸ் ஃபில்டர்ஸை பொறுத்த வரைக்கும் விண்டோயிங் டெக்னிக்ஸில் இருக்க ப்ராப்ளம்ஸ்லாம் நல்லா சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே போல் ஃப்ரீக்வன்சி சாம்பிளிங் மெத்தடில் இருக்கிற ப்ராப்ளம்ஸும் நல்லா சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த டைரக்ட் ஃபார்ம் 1, டைரக்ட் ஃபார்ம் 2, லீனியர் ஃபேஸ் ஸ்ட்ரக்சர், இந்த மெத்தடு ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஈஸியாக நீங்கள் வந்து ட்ரா பண்ணிடலாம் சால்வ் பண்ணி. ஓகே, ஸோ இதையும் பார்ட்டையும் நீங்கள் நல்லா தரோ பண்ணிட்டீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கண்டிஷன்ஸ் மெயினாக கேட்பாங்க. லீனியர் ஃபேஸ் FIR ஃபில்டரோட கண்டிஷன் என்ன, கான்ஸ்டன்ட் ஃபேஸ் டிலேனா என்ன, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் இருக்குது. ஆஸ் ஐ டோல் யூ, இதோடு சேர்த்து நீங்கள் கண்டிப்பாக என்ன படிச்சுக்கணும், IIR ஃபில்டர் அண்ட் FIR ஃபில்டரோட கம்பேரிசன் கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. இந்த விண்டோயிங் டெக்னிக்ஸோட கம்பேரிசன்ஸும் பார்த்துக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.